ஹாட்ஸ்பாட் 2ல நீங்கள் பவானி ஸ்ரீக்கும் சினிமாட்டோகிராஃபி பண்ணீங்க, பிரியா பவானி சங்கருக்கும் வச்சிங்க. 2 பேர்ல கம்பேரிட்டிவாக யார் ரொம்ப அழகாக இருந்தா? இல்லை, எனக்கு பவானி ஸ்ரீ தான் ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்படியா? எப்படி எனக்கு புரியல ஆக்சுவலி. எல்லாரையும் டான்னு ஓப்பனா சொல்றீங்களே, எப்படிங்க அது? எனக்கு வந்து பிரியா பவானி சங்கர் நிறைய பேர் நிறைய படத்துல அழகா நான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். ஆனா பவானி ஸ்ரீயை வந்து இந்த படத்துல ரொம்ப பேர் அழகா இருக்காங்கன்னு சொல்லி என்கிட்டயே சொன்னாங்க, நல்லா அழகா காட்டியிருக்கீங்கன்னு. அவங்க ஏதோ 2-3 படம் தான் நடிச்சாங்க. அதுவும் விடுதலைலாம் அவங்க டேன் ஸ்கின்ல தான் மேக்கப் போட்டு தான் நடிச்சாங்க. அதனால நிறைய பேர் அவங்க சைட்லயுமே, பவானி ஸ்ரீ சைட்லயுமே நிறைய பேர் அதை சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க மானிட்டர்ல பார்த்துட்டு? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என் பேரே ஒழுங்கா தெரியாது. அந்த மாதிரி சொல்லியே பழகிட்டா இருப்போம்ல. என் பேரு கடைசி வரையுமே தப்பா தான் சொல்லிருந்தாங்க. ஜேம்ஸ், ஜார்ஜ், வில்லியம்ஸ், ஜான், என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்களேங்க. ஆமா, நான் ரீசெண்டா சக்சஸ் மீட்ல கூட சொன்னேன், நான் பிறந்தப்ப எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க, பவானி ஸ்ரீ எனக்காக அவ்வளவு பேர் யோசிச்சிருக்காங்கன்னு. கடைசியில சக்சஸ் மீட்ல தான் என் பேர் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே உன் பேர் ஜோசப் போல அப்படின்னு. அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க போல, உன் போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரக்ஷனும் பவானி ஸ்ரீட்ட போய் கேட்டிருக்காங்க போல, அந்த மாதிரி உன் போர்ஷன் நல்லா இருக்கு. அப்போ எனக்கு பர்சனலா அது ரொம்ப பிடிச்ச போர்ஷன் ஆச்சு.